கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அற்புதங்கள் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீலிங் த பிளைண்ட். ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்த சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக பார்வை இல்லாத நபர்களுக்கு நீங்கள் பார்வை கொடுத்தீங்க. இதோ எங்களுக்கும் பரலோகத்துக்கு அடுத்த பார்வை கொடுக்கும்படியாக இந்த செய்தியை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கும் அந்த பார்வை வேண்டும் என்று பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்குது. மத்தேயுவில் 22 அற்புதங்களும், மார்க்கில் 20, லூக்காவில் 21, யோவானில் 8 அற்புதம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதில் இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதம் பார்த்திங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துலேருந்து பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 20 அற்புதங்கள் இருக்குது. அந்த 20 அற்புதங்களில் 18 அற்புதங்கள் அது மத்தேயுலையோ லூக்காவிலோ யோவான்லையோ அது என்ன பார்த்திங்கன்னா இருக்குது. 2 அற்புதம் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வேறு சுவிசேஷத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு விசேஷப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதத்துக்கு என்ன அப்படி ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அப்படியே நடக்கலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டாக நடந்துச்சு. ஒரு 2 பார்ட்டில் நடந்தது போல் இருந்துச்சு. இந்த அற்புதத்தை தான் என்ன செய்ய போகிறோம்? நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனங்கள்லேருந்து இந்த அற்புதம் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பெத்சைடா பகுதியில் வந்தபோது அங்கே ஒரு குருடன் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறாங்க. 23ஆம் வசனம் சொல்கிறது, இந்த மனிதன் அங்கே வந்தபோது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா அவனுடைய கரத்தை பிடித்து அந்த டவுனை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் கடந்து சென்று அங்கே என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா எச்சை துப்பி அவர் கண்ணில் வைத்து 24ஆம் வசனம் சொல்கிறது, என்ன பார்க்குறேன் என்று கேட்டபோது அவன் சொல்கிறான், மனிதர்கள் மரம் நடக்கிறது போல நான் பார்க்குறேன் என்று சொல்கிறான். அப்போது 25ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னோட கையை கண்ணில் வைத்துட்டு என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா அவன் பார்வையை சுகப்படுத்தினார் என்று பார்க்குறோம். அப்புறம் போய் யார் இடத்திலும் சொல்லாது என்று வழக்கது போல் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு எழும்பின சில கேள்விகள். என்ன கேள்விகள்? பொதுவாக ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க அவங்களோட தேவைகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க தான் இயேசு கிறிஸ்துட்ட கொள்வாங்க. ஒரு குஷ்டரோகி ஓடியாந்து உங்களுக்கு சித்தம் இருந்தால் எனக்கு சொஸ்தமாக்குங்கன்னு சொன்னாங்க. திமிர்வாதக்காரன் அவனால் நடக்க முடியலன்னா தூக்கிட்டு என்னை இயேசு கிறிஸ்துகிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா அவன் சொன்னான். ஆனால் இந்த கண் பார்வை தெரியாதவன் என்ன செய்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரல. பத்மேலேயுன்ற ஒரு குருடன் இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் வருகிறதா பார்த்துட்டு, தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாக இருங்க என்று சொல்லி செய்கிறார்னா கத்தி அழைத்தார் என்று பார்க்குறோம். ஆனால் இந்த குருடனை இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவன் வரல, மற்றவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஏன் மற்றவங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இயேசு கிறிஸ்து உடனே சுகப்படுத்துவதற்கு பதிலாக ஏன் அந்த பட்டணத்தை விட்டுட்டு வெளியில் கூட்டிட்டு போனாங்க? ஏன் அவன் கையை பிடிச்சிட்டு வெளியில் கூப்பிட்டு போனாங்க? எச்சை துப்பி சுகப்படுத்த வேண்டுமா? பொதுவாக பழைய ஏற்பாடின் காலத்தின்படி எச்சி மேலே படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தீட்டாயிருவாங்க, அன்க்ளீனாக மாறிடுவாங்க. இப்படி நடக்குமா? ஏன் இவன் பார்வை தெரியுதான்னு கேட்கும் போது மனிதர்கள் மரம் நடக்கிறது போல் எனக்கு தெரியுது என்று ஏன் சொன்னான்? அப்புறம் தான் அவனுக்கு பார்வை கிடச்சிச்சு. ஏன் 2 ஸ்டேஜாக நடந்துச்சு? இதெல்லாம் எழும்பின கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நம்ம விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த சிறிய நேரம் நமக்கு போதாது. அதனால் 2 கேள்விகள் எடுத்து அதுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த குருடனை இயேசு கிறிஸ்து கரம் பிடித்து இந்த பட்டணத்தை விட்டு வெளியில் கூட்டிட்டு போய் சுகப்படுத்தினாங்க? உடனே சுகப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தொட்டா போதும், சொன்னால் போதும், இயேசு கிறிஸ்து உன் விசுவாசப்படியே அப்படின்னு சொன்னாலும் போதும், எல்லாம் நடக்கும். ஆனால் இப்படி நடக்காதபடிக்கு ஏன் அப்படி கொண்டு போனாங்க? ஏன் இந்த அற்புதம் 2 பார்ட்டாக நடந்துச்சு? எப்போதும் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாங்கன்னா பரிபூர்ண சுகம் கிடச்சிச்சு. அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய தோலெல்லாம் புது தோல் போல் மாறி அந்த குஷ்டரோகன் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி இருந்தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பாதியாக நடக்குது. ஏன் இப்படி நடக்குது என்பதை நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். யுகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் நாணமான அர்த்தம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா விசேஷமான
பாடங்கள் நமக்கு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இதை நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கிறிஸ்துவனுடைய செயல்களும் வார்த்தைகளும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக நம்பிக்கை தரத்தக்கதாகவும் உற்சாகம் தரத்தக்கதாகவும் நமக்கு உயிர்ப்பிக்கத்தக்கதாகவும் நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் ரகசியத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக பாடங்களாக இருக்கிறது. அப்படியே என்ன செய்வோம், நம்ம இந்த காரியங்களை நம்ம தியானிப்போம். நம்ம ஏன் இந்த அற்புதம் 2 பகுதியாக நடந்துச்சு அப்படின்றதும், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மனிதனை கைப்பிடித்து கொண்டு போனாங்க என்பதையும் நம்ம என்ன பண்ணுவோம், கவனிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சுவிசேஷம். அதில் நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கதையில் ஆரம்பித்து இன்னொரு கதை அதே கதையில் போய் முடியும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கதை வந்து பூந்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து என் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, உதவி செய்ய வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த கதை எப்படி முடியும்னா, இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மகளை மரித்ததுலேருந்து உயிரோடு எழுப்புறாங்க. நடுவில் ஒரு கதை வருது. யார் கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்ரீயோட கதை வருகிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தை பார்க்குறாங்க, அங்கே எதுவும் சாப்பாடு இல்லைன்று பார்த்துட்டு போகிறாங்க. திரும்பி வரும்போது பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆலயத்தை சுத்தப்படுத்தினாங்கன்ற ஒரு கதை இருக்கிறது. அப்படியே மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துலையும் இந்த கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனை சுகப்படுத்தின இந்த அற்புதத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை நம்ம படிச்சுப்போம் புரிஞ்சுப்போம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மனிதனை இப்படி 2 பார்ட்டாக சுகப்படுத்தினாங்க என்பதற்கும், இன்னும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போனாங்க என்பதற்கும் காரணங்கள் நம்ம என்ன செஞ்சலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது அதுக்கு நம்ம கவனத்தை செலுத்தி போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வந்து 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, இதோ புளிப்புள்ள அப்பமாகிய இந்த பரிசேயன் அப்பத்தை குறித்தும் ஏரோதின் புளிப்பு மாவை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்கிறாங்க. அப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, கண்ணு இருந்தும் பார்க்காம காது இருந்தும் கேட்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தை கேட்டாங்க, ஞாபகமே இல்லையான்னு? 19ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, 5 வார்கோதுமை அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த போது எவ்வளோ கூட மிச்சம் மீதுன்னு கேட்குறாங்க. அப்போ சீஷர்கள் பதில் சொல்கிறாங்க, 12 கூட என்று சொல்கிறாங்க. 20ஆம் வசனத்தில் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த போது 7 கூடைகள் மீந்துச்சு அப்படின்ற என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறாங்க. இந்த சீஷர்களுடைய எண்ணம் முழுக்க இந்த சாப்பாடு இந்த உலக சம்பந்தப்பட்ட தற்காலிகமான விஷயங்களில் மட்டுமே நிறைந்திருந்துச்சு. இதோடைய இந்த பகுதி இப்படியே போகும்போது தான் இந்த அற்புதம் நடுவில் வந்து அது சேர்கிறது. சரி, இந்த அற்புதம் முடிஞ்சு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை இந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்த பின்பாக 27ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, என்ன மற்றவர்கள் யார் என்று சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது சீஷர்கள் சொன்னாங்க, உங்களை எலியா என்றும் யோவான் என்றும் வேற ஒரு தீர்க்கதரிசி என்றும் அப்படி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களாம் எப்படி பார்த்தாங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்றதான் பார்க்குறாங்களே தவிர்த்து மேசியா என்ற ஒரு பார்வை அவங்கக்கிட்ட இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தான் பேதுரு சொல்கிறாங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அந்த உண்மையை என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அறிக்கை எடுக்கிறார். இப்படி 2 சம்பவம், 2 கேள்விகள் சீஷர்கிட்ட கேட்குற கேள்விகள். இந்த புளிப்பு மாவான ஏரோதின் மாவை குறித்தும் இந்த பரிசேன புளிப்பை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறதும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு காரியத்தை சீஷர்கிட்ட பேசுறது நடுவில் தான் இந்த சம்பவம் இருக்குது. இப்போ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேள்விகளுக்கு விடை கொடுக்குறபடியாக இந்த பார்வை இல்லாத மனிதனுக்கு பார்வை கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். என்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம், ஒரு குருடன் ஒரு கிராமத்தில் இருக்கிறான். அவன் எப்படி குருடன் ஆனான் என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த குருடன் வந்து பல நாட்கள் அந்த கிராமத்திலே இருப்பான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து பழகி இருக்கிற சூழ்நிலை இருக்கும். எப்படி பழகியிருப்பான், ஒருவேளை அவன் வீடுக்குள்ளார போய் இதெல்லாம் இப்படி தான் இந்த வீடு இருக்குதுன்றதை அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வையிலனாலும் புரிந்து கொள்கிறான். கொஞ்ச நாளானா அந்த அவனுடைய தெரு வந்து அவனுக்கு புரிந்திருக்கும். அப்படியே அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவன் பல வருடங்கள் குருடனாக இருப்பான் என்றால் அந்த கிராமம் முழுவதும் அவனால் என்ன செய்ய முடியும்னா போய் வந்துக்கிட்டு இருக்க முடியும். அவனுக்கு என்ன தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா யாரோட துணையும் அங்கே தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இயேசு கிறிஸ்து இவனை இங்கேயே சுகப்படுத்தியிருப்பார் அப்படின்ற சொல்லி பார்த்தீங்கன்னா
அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். என்ன அந்த பாடம்? இயேசு கிறிஸ்துவால் அங்கேயே சுகப்படுத்த முடியாதா? சுகப்படுத்த முடியும்ல, ஒரு கட்டளை இட்டால் போதும்ல, பார்வை அவங்களுக்கு கிடச்சிரும்ல. ஆனால் இந்த குருடனை கையை பிடிச்சி வெளியில் போகும்போது இந்த குருடனுடைய காரியம் எப்படி இருந்திருக்கும்? நிறைய கையை பிடிச்சிட்டு போகிறீங்க, இந்த தெரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது குறுக்கு தெருவு அப்படின்னு சொல்கிறது போலையும், அப்படியே கொஞ்ச தூரம் போனே இது மெயின் ரோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இன்னும் கொஞ்ச தூரம் போனே பைபாஸ் ரோடு வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன செய்யணும்னா அவன் பரிச்சயமாக இருந்துட்டு இருக்கிறான். ஆனால் அதை தாண்டி போகும்போது தான் அவன் குருடன் என்ற ஒரு தன்னுடைய நிஜ நிலைமையை அவன் என்ன செய்யணும்னா உணர வேண்டும். இப்படி தான் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் என்ன செய்கிறாங்கன்னா சில சமயங்களில் நம்ம கையை பிடிச்சி புதுமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச இடமாச்சே அப்படின்னு சொல்லி இது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் புதுமையான ஒரு இடம் போகும்போது தான் எனக்கு தெரியுது, எனக்கு பரலோகத்தின் பார்வை இல்லை அப்படின்றத எனக்கு தெரியுது. இந்த குருடன் இப்படி போகும்போது எதிர்க்க யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நடக்கிற அந்த ரிதமுடைய சத்தத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருப்பான், இன்னார் வரார் அப்படின்றது என்ன செய்யணும் அவனால் கணிக்க முடிஞ்சு. அப்படி தூரம் அவனுக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவனுக்கு புதுமையான ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போது அவன் இயேசு கிறிஸ்து கையை அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்னா விட்டுருக்க மாட்டான். இது மட்டும் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், தான் இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு பரிச்சயமான ஒரு இடமாக இருக்கிறது. உண்மையாலுமே நம்ம நல்லா ஆழ கவனித்து பார்ப்போன்னா இந்த சம்பவத்து வழியாக தேவன் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, யார் அந்த குருடன்? நல்லா சிந்தித்து பார்ப்போம்னு சொன்னோன்னா நாம் தான் அந்த குருடனாக இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒருவேளை நம்மளோட அனுபவத்தின் நிமித்தமாகவும், நம்மளோட வயது நிமித்தமாகவும், நம்முடைய கல்வி படித்த முறைகள் நிமித்தமாகவும், நம்முடைய கலாச்சாரத்தின்படி காரியமாகவும், இல்லை ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் நிமித்தமாகவும் நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளை ஒரு லிமிட்டேஷன் போட்டு ஒரு வரையறை போட்டு அதுக்குள்ளார வச்சுக்கிட்டு இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். பார்வையெல்லாம் நல்லா தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இது கடவுளுக்கு அடுத்த காரியம் இல்லைனா கூட உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் கூட என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனைகள் இப்படி தான் இருந்து கொண்டிருக்குது. எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் மதிக்கேடனே இன்றைக்கும் ஜீவன் எடுக்கப்பட்டா என்ன ஆவேன்னு சொல்லி அந்த ஊமையில் கேட்டது போல் நம்மக்கிட்ட கடவுள் கேட்டாங்கன்னா நமக்கு பார்வை தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைப்போன்னு சொன்னால் நம்மளோட நிலைமையை நம்ம ஒற்றுக்கொள்வோம். இந்த குருடன் எல்லாம் அந்த கிராமத்தில் அவனுக்கு பழகினதெல்லாம் அவனுக்கு பரிச்சயமாக இருந்துச்சு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம பழகினதுலையும் நம்முடைய வேலையிலையோ தொழிலையோ நம்ம செய்கின்ற முறைமைகள்லையோ எல்லாம் பழகியிருந்து எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் கடவுள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு பழகினதெல்லாம் போதும், தெரிஞ்சதெல்லாம் போதும், தெரியாததை அறியாத புரியாத இந்த மிகப்பெரிய முக்கியமான இந்த பரலோக ரகசியத்தை காட்டுகிறேன் வான்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சி கொண்டு போகும்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கையை உதறி விடணுமா இல்லை கையை பிடிச்சிட்டு போகணுமா? இன்றைக்கு அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது எனக்கு பார்வை தெரியலன்னு அந்த குருடன் அந்த உணர்ந்த அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மேலே அவன் பிடித்த அந்த கிரிப் அது அழுத்தம் அதிகமாக இருக்கும்ல. இன்னும் இயேசு கிறிஸ்து கடந்து போக 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 அவனோட அழுத்தம் இன்னும் அதிகமாக இருந்து, ஜீசஸ் என்னை விட்டுறாதீங்க, ஏன்னா திரும்பி போகிறதுக்கு எனக்கு வழி தெரியாது. ஒருவேளை அவர் அந்த முதல் தெருவில் விட்டுருந்தாருன்னா அவர் திரும்பி அவன் வீட்டுக்கு எப்படியோ போயிருந்திருப்பான் அப்படின்னு அவன் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஜீசஸ் நம்மளை இப்படி கொண்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குதா? புதுமையான இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போன அனுபவம் இருக்குதா? ஒருவேளை பொருளாதார பற்றாக்குறை அதனால் வருகிற ஒரு புது அனுபவம், இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நற்பேருக்கு ஏற்படுகிற ஒரு களங்கம், இல்லை எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு 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 குறைபாடு வரப்போகுது என்று உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் அப்படி என்று சொல்லி நோய்வாய்ப்படுகிற ஒரு அனுபவம், இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு பெரிய பேரின்பம், இப்படி ஏதாவது புது அனுபவங்களை தேவன் நம்மளை கொண்டு போகிறாங்களா? நமக்கு நிச்சயமாக அந்த இடத்துல தேவனை நம்ம உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? உறுதியாக பற்றி கொண்டால் தான் அந்த புது அனுபவத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கிறவங்களா நம்ம இருப்போம். நம்ம இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறாங்க, யோவான் என்றாங்க, எலியா என்று சொல்கிறாங்க அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்த பார்வை வித்தியாசமாக இருந்துச்சுல. அப்படி தானே இந்த குருடனுக்கும் பார்வை இருந்துச்சு. மனுஷனை பார்க்கறத எப்படி பார்க்குறான்? மரங்கள் நடக்கிறது போல பார்க்குறான். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம பார்க்குறோம்? ஒருவேளை நம்ம ஜீவன், நம்மளோட ஜீவாதிபதி, நம்மளோட பாவ சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்பதை உணர்கிறோமா?
இதோ நமக்காக இன்னைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க என்பதை ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார் என்று உணர்கிறோமா? இதோ மிகாவேல் எழுந்து நிற்க போகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை உணர்கிறோமா? இதோ நம்மளை கூட்டி கொண்டு போய் பரலோகத்தில் நித்தியமாக நம்மோட என்ன செய்ய போகிறார், அவரோட வைத்துக்கொள்ள போகிறார் என்பதை உணர்கிறோமா? எப்படி நம்ம அந்த பார்வையை நம்ம வச்சிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மேலே? ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தை விட்டுட்டு இந்த உலகப்பரமான காரியத்தை கவனிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இவையெல்லாம் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறாங்க. அஞ்ஞானிகள் தான் இவளை கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா, வருத்தப்பட்டு என்ன செய்வாங்கன்னா வேண்டுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க, ஆகாயத்து பறவையை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்ல, இவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களை போஷிக்காமல் விட்டுருவாங்களா? இந்த 2 காசுக்கு விற்கிற 5 அடைக்கலான் குருவிகளை பாருங்கள், ஒன்று கூட சுத்தம் இல்லாமல் கீழே விழுகிறதில்ல. இந்த சேத்துல வளர்கிற இந்த லில்லி பூவை பாருங்கள், அதுக்கு ஒரு வாசனை வருகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கூடும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறாங்க. உலக பார்வையாக எப்படி மற்றவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்த பார்வை, இவர் வந்தால் என் நோய் போயிடும், இவர் வந்தால் என்னுடைய பிரச்சனை தீந்துடும், இவர் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி தற்காலிகமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற நபராக மட்டுமே பார்த்தது போல நாம் பார்க்கிறோமா? தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தேவைப்படுகிற இந்த காரியங்கள்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கேட்குற ஒரு நபராக நம்ம இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா அப்படின்னு சொல்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? அதுதான் நம்முடைய கவனம்லாம் நிறைய நேரங்களில் என்ன செஞ்சிடும், இந்த பூலோகத்துக்கு அடுத்த விண்ணப்பங்களே வைக்கிறோம். இந்த பூலோகத்துக்கு அடுத்த விண்ணப்பங்களை வைக்க வேண்டாம் என்று தேவன் சொல்ல, ஆனால் அதுவே பிரதானமாக இருக்க வேண்டாம். நமக்கு தேவைப்படுகிற காரியம் மிக முக்கியமான நித்திய ஜீவனுக்காக விண்ணப்பங்களை தேவனிடத்தில் நம்ம வைப்போமாக. ஜீசஸ் நம்மளை ஒரு புது அனுபவத்துக்காக நம்மளை கைப்பிடித்து கொண்டு போகும்போது அந்த நம்மளை இழுக்கிற அந்த இழுகைக்கு நம்ம தடுத்து நிறுத்த வேண்டாம். நம்மளை சுகமாக இருக்கிற ஒரு அனுபவத்திலேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா வேறு ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போகும்போது நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவர் உறுதியாக பற்றி கொள்வோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்வை கிடைக்கும். இல்லைன்னா எப்படி பார்வை இருந்துச்சு? மனிதர்கள் மரம் நடக்கிறது போல இருந்தது போல நம்மளுடைய பார்வையும் அப்படி தான் இருக்கும். ஒரு தெளிந்த பார்வை கிடையாது, தெளிந்த புரிந்து கொள்ளுதல் கிடையாது. அனைத்து காரியங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்தியத்துக்கு அடுத்த பார்வையில் இல்லாதபடிக்கு, தேவனுக்கு அடுத்த பார்வை இல்லாதபடிக்கு இதோ மனிதனாகவே பார்க்குற பார்வையாக இருந்துடக்கூடாது. இதனால தான் தேவன் நம்மளை பல்வேறு தரப்பட்ட அனுபவங்களை கொண்டு நம்மளை என்ன செய்கிறாருன்னா கொண்டு போகிறாங்க. இஸ்ரேல் மக்களை கானான் நாட்டுக்கு கொண்டு போவதற்கு ஒரு உடனே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த 40 வருஷம் பிரயாணத்தில் பல்தரப்பட்ட அனுபவம் கொடுக்கும் போது அவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்னு அவங்க வெளியில் காட்டிட்டாங்க. மீண்டும் நம்ம என்ன செய்வோம், எகிப்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுள் மேலே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் கல்லறை இல்லையா, அதுக்காக தான் நீங்கள் கொண்டாந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவனுடைய தாசனாகிய மோசஸ் எதிர்த்து என்ன செஞ்சாங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புது அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது நம்ம தேவன் மேலே முறுமுறுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. என்னோட புரிந்து கொள்தல் எப்படி இருக்கிறது? நம்மளோட குணத்தை பற்றி நம்மளோட புரிந்து கொள்தல் எப்படி இருக்குது? தன் பிழையை உணர்கிறவன் யார் அப்படின்னு வேதம் கேள்வி கேட்கிறது அல்லவா? இதையுமே மகா கேடும் கிறுக்குமா இருக்குது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? உண்மையாலுமே நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு புரிந்து கொள்தல் இருக்குதா? அந்த குருடன் அந்த ஊரில் இருக்கிற மட்டும் அவனுக்கு எந்த குறைபாடும் தெரியல. மற்றவங்க கொண்டாந்து இயேசு கிறிஸ்துட்ட விட்டால் கூட அவனுக்கு குறைபாடு தெரியல. ஒரு புதுமையான இடத்துக்கு போகும்போது தான் அவனோட நிஜம் குறைபாடு அவனுக்கு தெரிஞ்சது போல் நாமளும் நம்மளே வஞ்சிச்சு கொண்டு என் ஜபத்தை கடவுள் கேட்பார் என்றும், கடவுள் எனக்கு இப்படி செய்வார் அப்படி செய்வார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறோமா? வேதத்தில் சொன்னது போல் அக்கிரமக்காரங்களே ஒரு நாளும் உங்களை அறியேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம மேலே பார்த்து விழுந்துடக்கூடாது என்பதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? நாம் பார்க்குற பார்வை சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நம்ம நிதானித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதை பலவீனமாக இருக்கிறோம், புரிந்து கொள்ளுதல் இல்லை, நம்முடைய சிந்தனைகள்லாம் இருள் அடைஞ்சிருக்கிறது, அஞ்ஞான தேவனை என்ன செய்கிறோன்னா வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இருளில் ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அழைச்சிருக்கிற தேவன் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணர்களாக இருங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது நம்மளை எப்படி பார்க்குறோம், பிதாவை எப்படி பார்க்குறோம், பூர்ண சர்க்குணர் என்பதை எப்படி நம்ம கவனம் நமக்கு செலுத்துகிறது? இது இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க, நம்மளால் கூடும் அல்லவா?
தேவன் சொன்னால் கூடும், அவர் கட்டளையிட்டா அது நடக்கும் அப்படின்பதை உணர வேண்டும் அல்லவா? ஆனால் இன்னும் சந்தேகத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கணுமா? தேவன் நம்மளை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய குண குறைபாடுகள் எங்கே இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு வெவ்வேறு இடங்களை கொண்டு போய் நம்மளை நிறுத்துகிறாங்க. அந்த இடத்துல நிறுத்தும் போது நம்மளோட குண குறைபாடு என்ன செஞ்சிருது, அங்கே வெளியில் வந்துடுது. இதோ பார்வை எனக்கு தெரியல அப்படின்னு உணர்ந்த அந்த குருடன் இப்போ கேட்டிருப்பான்ல, ஜீசஸ் எனக்கு பார்வை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பான்ல. அப்படி தானே தேவனிடத்தை நம்மளும் கேட்கணும். எனக்கிட்ட ஒரு குண குறைபாடு இருக்குது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி நான் மாறி நடந்துக்கிட்டேன் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம தேவனுடைய பரிசாவினர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது, ஆண்டவரே ரெச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேணாமா? தண்ணியில் நடந்த பேதுரு முழுங்கும் போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டது போல் கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து கையை நீட்டி நம்மளை மீட்டு எடுக்க மாட்டாங்களா? அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அவரோட வழிநடத்தல் நிமித்தமாக நம்மளை கொண்டு போய் என்ன செய்கிறாருன்னா அங்கே வைக்கிறாங்க. அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய குண குறைபாடு வெளியில் நம்ம அவமானப்பட்டு நிற்பதற்காக அப்படி செய்கிறவர் அல்ல. நம்மளை ஒருபோதும் அவர் என்ன செய்கிறாருன்னா அவமானப்படுத்தி பார்க்குறவர் அவர் அல்ல. அதற்கு பதிலாக அந்த சூழ்நிலையிலும் நம்ம இதோ பரலோகத்தினுடைய ரகசியத்தை புரிந்தவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல குணத்தை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கும்படியாக அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை காண்போரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு உணவு தீர்வதற்கு முன்பாகவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கடவுள் நம்மளை கண்டிப்பாக நடத்துவாங்க. அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு காகம் கொண்டு சாப்பாடு கொடுத்த தேவன் இதோ இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன காரியம் நிஜமாக என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி என்று சொல்லி ஒருவேளை அந்த ப்ரொவிஷன்ஸ் உணவு பற்றாக்குறை இருக்கும் போது நான் அந்த விசுவாசத்தை காட்டலாம் அல்லவா? நிச்சயமாக தேவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பரிபூர்ண விசுவாசம் நம்ம மத்தியில் வளர்வதற்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம நிறைய நேரங்களில் இந்த அற்புதமான அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம மற்ற நபர்கள்னாலேயோ இல்லை இந்த சூழ்நிலையினாலேயோ நான் இப்படி கடந்து போயிட்டேன்னு சொல்லி நம்ம வேதனை நம்ம தெரிவித்து கொள்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை சொல்லும் விதமாக நம்ம பார்க்க வேண்டும். ஒருவேளை மரங்கள் போல மனிதர்களை பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது கடந்து போய் இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்த்த விதமாகவே நான் பார்க்க வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இடத்தில் மன்றாடுவோம், தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று லவோதிகா சபையின் வழியாக எங்களுக்கு நீங்கள் செய்தியை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. இதோ நாங்கள் பார்வை அடையும்படியாக அந்த கலிங்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க பா. கலங்கின பார்வையில் தெளிந்த பார்வை பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த குருடன் பார்வை அடைந்தது போல நாங்களும் பரிபூர்ண பார்வை அடைவதற்கு வழிநடத்துங்க. இவனத்தின் கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.